ஹலோ வீவர்ஸ், உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சமீபத்தில் ஒரு கருப்பு சட்டையை அணிந்த மனிதன் என்ன பண்ணியிருக்கான், அம்பாள் சன்னதியில் நுழைஞ்சு அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு வச்சுருந்த பாலை எடுத்து என்ன பண்ணியிருக்கான், தலையில் ஊற்றிக்கிட்டு தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணான். அவனை பிடிச்சி போலீஸில் பொதுமக்கள் ஒப்படைச்சிட்டாங்க. அது வேறு விஷயம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் பார்த்திங்கன்னா உலக ஃபேமஸான கோயில். பஞ்சபூத தலங்கள் 5 இருக்குது. அதில் ஆகாயத்துக்குரிய கோயில்னு பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலை சொல்லலாம். இந்த கோயிலுக்கு இந்தியா முழுக்க இல்லை, உலகம் ஃபுல்லாக மக்கள் போயிட்டுருக்காங்க. இது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில். அதோட அருமை பெருமையை தெரிஞ்சுட்டு ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட கலை கலாச்சாரம் இதெல்லாம் பார்த்துட்டு, பண்பாடு இதெல்லாம் பார்த்துட்டு அதில் இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணுறாங்க, இந்துவாகவே நிறைய பேர் மாறிட்டுருக்கிறாங்க. மாறினதோட பரவாயில்ல, அந்த கலாச்சாரத்தை பற்றி உலகம் ஃபுல்லாக அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால் வருஷக்கணக்காக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா பல்லாயிரம் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரின்லேருந்து அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்துவாகவே மாறிட்டுருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். நம்ம கலாச்சாரத்தோட பண்பாடுக்கு ஒரு அடையாளமாகவும் அதை பரப்பக்கூடிய ஒரு தலமாகவும் அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் இருந்துட்டு வருது காலங்காலமாக. அந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு கோயில். இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த கோயில் 55 ஏக்கர் பரப்புள்ள கோயில். அது பல்லாயிரம் கோடி சொத்துள்ள ஒரு கோயில். இது கூட இந்து அறநிலையத்துறை உறுத்துதான் என்னன்னு தெரியல. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு. உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள்லாம் தெளிவாக தீர்ப்பு சொல்லிடுச்சு. அதை தீட்சிதர்களை அதை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்னையிலேருந்து அவர்கள் தான் நிர்வகிச்சுட்டு வராங்க. சிறப்பாகவும் நிர்வகிச்சுட்டு வராங்க. க்ளீனாக இருக்கும் கோயில். சில இதெல்லாம் இருக்குது தான், ஊழல்கள்லாம் இருக்குது தான், தட் இஸ் ஃபைன். எங்கே இல்லை ஊழல். அதேமாரி கோயில் சிறப்பாக எந்த ஒரு இதுவும் இல்லாத நல்லா நடந்துகிட்ருக்கு. இதை ஊற்றிட்டே இருக்கிறனால அவர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இதை எப்படியாவது கட்டுப்பாடில் இருக்கிறதுக்கு ஏதோ முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க, சில தந்திரங்கள்லாம் பண்ணுறாங்க. குறிப்பாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பப்பெல்லாம் இந்த கோயிலில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கும். இல்லை இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள், நிறையா தெரியும். ஸோ இப்படி குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதோட ஒரு பகுதியாக இது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ அந்த நபரை பிடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அவன் மனநிலை சரியில்லாதவன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சர்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறைக்கு சில கேள்விகள்லாம் கேட்குறேன். என்ன அப்படின்னா ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நபர் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவாலயங்கள்லாம் நிறையா திறந்துருக்குது. அந்த தேவாலயங்களுக்கெல்லாம் போகாத அந்த நபர் குறிப்பாக என்ன பண்ணியிருக்கான், கோயிலோட ஒரு பிரகாரத்தில் உள்ளே பூந்துருக்கிறான். அது எப்படி? ரெண்டாவது பார்த்திங்கன்னா கருவறைன்றது கோயிலில் உள்ளார பூந்தவனே உடனே வர்றது கிடையாது. அது 55 ஏக்கர் பறந்து விரிந்த ஒரு கோயில். அதில் குறிப்பாக அவன் என்ன பண்ணியிருக்காங்க, கூட்ட நெரிசல் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு அமைதியாக இருந்த ஒரு இடத்துல உள்ளார எப்படி பூந்தான். சரி, அந்த பூந்த ஒரு நபரும் கருப்பு சட்டை போட்டிருந்தான். கருப்பு சட்டை போட்ட நபர்கள் இங்கே பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மனநோயாளி மனநிலை சரியில்லாத ஒரு கட்டத்துலேயும் அவன் என்ன பண்ணியிருக்கான், கரெக்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு கருப்பு சட்டையை போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கான், தன்னோட எதிர்ப்பையோ இல்லை ஒரு அட்டகாசத்தையோ அங்கே பண்ணியிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காங்க, காவல்துறை மனநோயாளி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது. காவல்துறை அதோட கண்ணியத்தை இழந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போ திராவிட கட்சிகள் வந்ததோ அப்பயே காவல்துறை தன்னோட கண்ணியத்தை இழந்து போயிடுச்சு. காவல்துறை சொன்னேன் இல்லைங்களா, உலக தரம் வாய்ந்த ஒரு காவல்துறை. ஸ்காட்லாண்டு யார்டுக்கு ஈக்குவலாக அதை என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. உலகத்திலே சிறந்த காவல்துறை உள்ளது பிரிட்டிஷில் உள்ள ஸ்காட்லாண்டு யார்டு. அதுக்கு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்ததுன்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த காவல்துறை இப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையில் இருக்குது. அது ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்குது. ஆட்சியாளர்கள் சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு பொம்மையாயிடுச்சு. அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. உள்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியது, எந்த ஒரு மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாத தனது கடமையை செய்யக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். கம்பீரம். காவல்துறையினாலே ஒரு கம்பீரம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்னாலே எல்லோரும் பயப்படுவாங்க. போலீஸ்கிட்ட நம்ம போய் ஏதாவது சொல்லிவிடுவோம் அப்படின்னா போலீஸை கூப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. இப்போலாம் என்னென்னா, போலீஸா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, காவல்துறையோட அந்த ஒரு கண்ணியம் போயிடுச்சு, அந்த கம்பீரமும் போயிடுச்சு. காவல்துறைக்கு யாரும் பயப்படுற மாதிரியும் தெரில. போலீஸ்காரனே கத்தியால் குத்துறான். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உயர் அதிகாரி அவரோட அறையிலே பூந்த அவரே என்ன பண்ணியிருக்கான், கத்தியால் குத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். இப்பயும் பார்த்திங்கன்னா அந்த வேடிக்கையான காவல்துறை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன், அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது அப்படின்றத அவர்களால் ஒத்துக்க முடியாத அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன். இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்களே என்ன பண்ணியிருக்கோம், போலீஸ்க்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு நபரை அதேமாரி ட்ரெயின் பண்ணி உள்ளார அனுப்பணும், போலீஸ்லாம் விழிப்போடு இருக்குதா பார்க்கலாம் அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்க, பேட்டி கொடுக்க சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா அரக்கோணத்தில் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறான்,
இளைஞர்கள், அதாவது போதையில் இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கத்தியால் வெட்டி ஒருத்தவனை வடநாட்டில் உள்ள ஒரு மனிதனை, ஒரு இளைஞனை வந்து வெட்டி என்ன பண்ண ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவன் வந்து குத்துயிரும் கொலையுயிரமாக என்ன பண்ணான், கிடந்திருக்கிறான். அவனை அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவனை இது ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அவனுக்கு தீவிர சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. அந்தமாரி ஒரு நபரையும் என்ன பண்ணியிருக்காங்க, அவன் போதையில் இருந்து தான் அவன் பண்ணியிருக்கான், போயிருக்கான், வந்துடான்றது அவனோட இதை தெரியுது. ஒரு மனிதன் வந்து தன்னோட சுய கட்டுப்பாட்டை எப்போ இழப்பான் அப்படின்னா வந்து அவன் வந்து அவனாக இல்லாத ஒரு பட்சத்தில், அவனாக இல்லாத எப்போ போவான் அப்படின்னா, அறிவு எப்போ மயங்கும் அப்படின்னா வந்து போதைப்பொருள், இந்தமாரி சாராயம், இந்தமாரி ஒரு விஷயத்தில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து உடலோட நிலை வந்து மாறி வந்து மனநிலை பாதிக்கப்படும். இப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் அந்தமாரி வந்து எக்ஸ்ட்ரீமாக ஒரு செயல்கள்லாம் செய்வான். ஒரு சராசரி மனிதன் இந்தமாரி கத்தியை எடுத்துக்கிட்டு எல்லாரும் வந்து பொதுமக்கள் இருக்கிற இடத்துல இடைஞ்சல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டான். அப்படி அவன் செஞ்சுருக்கான்னா கண்டிப்பாக அவன் வந்து ஏதோ போதைக்கு அடிமையாக இருக்கான், இல்லை குடிச்சிருக்கலாம். இந்தமாரி ஒரு விஷயத்தை தான் இதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா வந்து அவன் முறைச்சி பார்த்தான், அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து வெட்டியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறான். அந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது யாருன்னா அஸ்கரா கார்க் அப்படின்றது. அவர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு போலீஸ் அதிகாரி, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அதிகாரி தான். ஏன்னா அவர் வந்து அவரோட நேர்மைக்கும் அவரோட கடுமையான நடவடிக்கையும் அவர் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் ஃபேமஸான நபர். அந்த ஒரு நபரையும் என்ன பண்ணிட்டாங்க, இந்தமாரி சொல்ல வச்சுருக்காங்க. ஸோ இப்படிலாம் வந்து காவல்துறை என்ன பண்ணியிருக்கு, ஆட்சியாளருக்கு எதை சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு பொம்மை மாதிரி ஆகிட்டார். சைலேந்திர பாபு அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லைங்களா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவரும் வந்து மிக திறமையான நபர், கடலூர்லலாம் பணிபுரிஞ்சிருக்கிறாரு, மிக திறமையான நபர். அவரையும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கடைசியில் வந்து அவர்களோட அந்த நேர்மையே வந்து கேலி கூத்தாக்குற மாதிரி அவரை வந்து பயன்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தாத ஒரு குறையாக தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு நேர்மையான நபர்கள் நிறைஞ்சது தான் வந்து தமிழக போலீஸ் காவல்துறை. அந்த ஒரு காவல்துறை வந்து சிறப்பாக செயல்பட விடணும். அதோட கைகளை கட்டி போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால என்ன ஆகும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும் தான். தமிழகத்தோட காவல்துறையை வந்து என்ன பண்ணணும்னா அட்டானமஸ், இதுக்கெல்லாம் என்ன தேர்வு இருக்குது, இதுக்கு தீர்வே கிடையாதா? இப்போ என்னென்னா, இப்போ இந்த கட்சிக்கு சார்பாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உயர் பொறுப்பு வருவாங்க, நிறைய சலுகைகள்லாம் அனுபவிப்பாங்க. இதே ஆட்சி மாறுறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க, உயர் பொறுப்புக்கு வராங்க, நிறைய சலுகைகள்லாம் அனுபவிக்கிறாங்க. இது வந்து காலங்காலமாக தொடர்ந்துட்டு இருக்குது. எல்லா கட்சிக்கும் வந்து சில ஆதரவாளர்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. காவல்துறைன்றது வந்து கட்சி கிடையாது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடை வந்து பேணி காக்கக்கூடிய ஒரு நபர்கள். அவர்கள் அதை இது பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்நாட்டு பாதுகாப்பை, சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு துறை. அந்த துறை வந்து மிக முக்கியமானது. எப்படி வந்து இராணுவம் வந்து தீவிரவாதிகளை எதிர்த்து தீவிரவாதிகள் ஊடுருவாத இருக்கிறதுக்கு எப்படி ஒரு காவலை செஞ்சு வைக்கிதோ நம்மளோட பார்டரில், அதேமாரி உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு இதவோ இல்லை மக்களுக்கு வந்து தீங்கு செய்யக்கூடிய நபர்களையோ, சட்டம் ஒழுங்கை பாதிக்கிற மாதிரி செய்யக்கூடிய நபர்களையோ என்ன பண்ணணும், பிடிச்சி அவர்களை வந்து தண்டனை வைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து காவல்துறைக்கு இருக்குது. அந்தமாரி ஒரு காவல்துறை வந்து என்ன பண்ணணும், இந்தமாரி வந்து ஆட்சியாளருக்கு சார்பாகவோ இல்லை ஒரு கட்சி சார்பாகவோ ஒரு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த காவல்துறை வந்து யூஸ்லெஸ் தான். அதோட மதிப்பு கண்டிப்பாக இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதா அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு இருக்குது. என்ன தீர்வு அப்படின்னா வந்து எப்படி வந்து சிபிஐ, தேர்தல் கமிஷன்லாம் ஒரு அட்டானமஸ் பாடியாக இருக்குதோ அதேமாரி வந்து என்னதான் மாநிலத்தில் வந்து ஏதோ ஒரு எந்த கட்சி வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், ஆனால் வந்து அந்த துறை இருக்குது இல்லைங்களா, காவல்துறை வந்து அட்டானமஸாக இயங்கணும். அவர்களோட கைகள் வந்து கட்டப்பட்டிருக்குது, அதை வந்து திறந்து விட்டுடணும். அதாவது தவறு செய்வதில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அவர்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணிடணும், சுதந்திரம் கொடுத்தா தான் அந்த காவல்துறை வந்து மிக சிறப்பாக செயல்படும். அவர்களை நம்ம குறை சொல்கிறதுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறையா, ஆனாலும் வந்து அதுக்கு காரணம் வந்து நிறையா இருக்குது. அதனால் முழு காரணமும் அவங்க கிடையாது, ஆட்சியாளர்கள் தான். அதை ஒரு அட்டானமஸ் பாடியாக வந்து மாற்றி விட்டுறா தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு. இப்போ காவல்துறைகள் வந்து என்ன பண்ணுறாங்க, சில இடத்துல வந்து சிறப்பாகவே செயல்படுறாங்க, ஒரு சில அசம்பாவிதம் நடக்குது. அதை வச்சுக்கிட்டு மனித உரிமை கமிஷன் அப்படி இப்படின்னு அவங்களையும் த்ரெட்டன் பண்ணுறது, அவர்களை முழு மூச்சில் செயல்பட விடாத மாரி சில சமூக ஆர்வலன்ற போர்வையில் சில பொறுக்கிகளும் சில வழக்கறிஞர்கள்ன்ற, அதாவது வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு த்ரெட்டன் கொடுக்கறது, பார்த்துட்றான் ஒன்று அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன்னு அவர்களை முழுசாகவே பணி செய்ய விடாத நிறைய இடைஞ்சல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் களைஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்து அவங்கள ஒரு அட்டானமஸ் பாடி ஆக்கி யாரும் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தால வழியே இந்த காவல்துறை வந்து அதோட கண்ணியத்தை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். காவல்துறை வந்து உங்களின் நண்பன் அப்படின்றத வந்து திரும்ப வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா வந்து அவர்கள் வந்து காவல்துறை கண்டிப்பாக வந்து ஆட்சியாளர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு இதுவாக தான் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து
எந்த ஒரு சார்பும் இல்லாத ஒரு தனியாக வந்து ஒரு துறையாக செயல்படுறப்ப தான் சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக வந்து சீர்கெடாத நல்ல நிலைமையில் இருக்கும். ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.